வெல்கம் டு சமையல் கனி. நம்ம இன்னைக்கு சிறுதானியத்தை வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இட்லி தோசை ரெடிமேட் மாவு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கப்பால் 1 கப்பு சாமை எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ. இதே அளவு தான் எல்லா சிறுதானியத்தையும் அளக்க போகிறேன். கம்பு 1/4 கிலோ, கேழ்வரகு 1/4 கிலோ, திணை 1/4 கிலோ, வெள்ளைச்சோளம் 1/4 கிலோ, குதிரைவாலி 1/4 கிலோ, அவல் 1/4 கிலோ, ஜவ்வரிசி ஒரு 50 கிராம். ஜவ்வரிசியும் அவளையும் தனியாக ஊற வச்சுக்கலாம். கருப்புளுந்து 1/4 கிலோ, 1/2 ஸ்பூன் வெந்தயம். கருப்புளுந்தும் வெந்தயத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு நல்லா கழுவ அதில் இருக்க கருப்பு தோலெல்லாம் வெளியே வந்துடும். சிறுதானியங்களை எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம். சிறுதானியத்தில் அழுக்கு நிறைய இருக்கும். அதால் ஒரு 6-7 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா வெள்ளையாக ஆகிற வரைக்கும் கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வெள்ளையாக வந்த உடனே இப்போ இது ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ சிறுதானியம் உளுந்து எல்லாம் ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம லேசாக அலசிட்டு காய வச்சிடலாம். வெயிலில் 2-3 நாளைக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 3 நாள் ஆயிடுச்சு. சிறுதானியம் எல்லாம் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சிடலாம். இந்த மாதிரி நைஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவை வெளியே வைக்காம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாவில் இட்லியும் ஊற்றலாம், பணியாரம் அதுபோல் எதனாலும் செய்யலாம். சிறுதானியம் சீக்கிரமாக புளிச்சிரும். அதனால 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்போவே ஊற்றிக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். அவ்வளவுதாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அரிசி மாவை சேர்க்காம இந்த மாதிரி சிறுதானியத்தை சேர்த்து வச்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ஹெல்த்தியான இந்த மாவில் இட்லி தோசை வாரத்துக்கு 1 முறையாவது செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.